குவைத் மண்டலம் ஹவல்லி கிளையிலிருந்து முஹம்மது அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஒரு மனிதன் மரணித்த பிறகு கபரில் கொடுக்கப்படும் தண்டனையை மலக்குமார்கள் செவியேற்பார்களா? மலக்குமார்கள் செவியேற்க மாட்டார்கள் என்றால் அவர்கள் கேள்வி கேட்கும் போது நாம் பதில் சொல்வது எப்படி கேட்கும்? ஒரு பயான் நிகழ்ச்சியில் ஆலிம் ஒருவர் மலக்குமார்கள் செவியேற்க மாட்டார்கள் என உரை நிகழ்த்தினார்கள், அதனால் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க. பொதுவாக கபூரில் எந்த மலக்குமார்கள் நம்மளை விசாரிக்க வர்றாங்களோ அவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன செய்யும்? கேட்க தான் செய்யும். கபூர் வேதனையும் அவங்களுக்கு என்ன செய்யும்? அவங்க தானே வேதனையை செய்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? சஹீஹுல் புகாரியில் 1338வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு அடியான் கபூரில் வைக்கப்பட்டு அடக்கம் செய்த மக்களை தான் திரும்பி போகும்போது அந்த மையத்து எஸ்மாவு கரான் ஆலிஹிம், அவங்களுடைய செருப்போசை என்ன செய்கிறது? அந்த ஜனாசா கேட்கிறது. அந்த அடக்கம் செய்யப்பட்ட மனிதருக்கு பர்சகுடைய வாழ்க்கை, திரைமறைவு வாழ்க்கை தானே. கபூரில் அவருக்கு ரூஹ் என்ன செய்யப்பட்டு திரும்ப கொடுக்கப்பட்டான். செருப்போசையை தான் அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அது வேறு எல்லா ஓசையும் கேட்கும்னு நபிகள் நாயகம் சொல்லலை. செருப்போசை அவங்களுக்கு என்ன செய்யும்? கேட்கும். அது மாதிரி செருப்போசையை கேட்கும்போது ஃபத்தாஹு மலக்கானி ஃபஅகாதாஹு, 2 மலக்குமார்கள் அவனிடம் அவனை எழுப்பி உட்கார வைப்பாங்க. எழுப்பி உட்கார வச்சு அவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க, மா குந்த தகூலு ஃபி ஹாத ரஜுலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்பாக நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய், என்ன நம்பிக்கை வைத்திருந்தாய்? கேட்கும்போது அவன் சொல்வான், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நல்ல மூமின் சொல்வான், அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அவனுடைய தூதர் அப்படின்னு சொல்வான். இன்னும் சில கேள்வி என்ன செய்யப்படும்? அவங்கள்ட்ட கேட்கப்படும். அதில் பல உரைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கேட்டவுடனே அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, உன்லுர் இலா மகாதிக்க மினன்னார், நரகத்தில் உனக்குன்னு உள்ள இடத்தை பாரு, அபுதலக் அல்லாஹு பிஹி மகாத மினல் ஜன்னா, உனக்கு பகரமாக நரகத்துடைய இடத்தை மாற்றி அல்லாஹ் சொர்க்கத்தில் தந்திருக்கக்கூடிய தங்கும் இடத்தை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. மலக்குமார்கள் அவனுக்கு என்ன செய்வாங்க? நீ நரகத்தில் இந்த இடத்துக்கு போகணும், நீ கரெக்டாக வாழ்ந்ததுனால அல்லாஹ் இந்த இடத்த விட்டு உன்னை காப்பாற்றி இந்த இடத்த மாற்றி உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இந்த இடத்தை தந்திருக்கிறான். இந்த மாதிரி கேள்வியில் கேட்கும்போது அவன் சொல்வான், ஹா ஹா லா அதிரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியாத, குந்த அகூலு மா யகூலு நாஸ், மக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். குரானை பார்த்து ஹதீஸை பார்த்து நான் நபிகள் நாயகத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி நான் தெரியலை, மக்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தேன் அதை சொல்லி கொண்டிருந்தேன் அப்படிம்பா. அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, லா தரைத்த, நீ குரான் சுன்னாவை பார்த்து சிந்திக்கவும் இல்லை, வலா தலைத்த, நீ குரான் சுன்னாவை படிக்கவும் இல்லை, சும்ம யுல்ரபு பி மித்ரகத்தி மின் ஹதீதின், பிறகு என்ன செய்வாங்க? இரும்பு சம்பட்டியால் ஒரு அடி, லர்பத்தன் ஃபைன உதுனை, அவனுடைய 2 காதுக்கு மத்தியில் ஒரு அடி என்ன செய்யப்படும்? இரும்பு சம்மட்டியால் அடிக்கப்படும். ஃபயஸீஹு சைஹத்தன், அவன் ஒரு சத்தம் போடுவான். ஃபயஸ்மஉஹா ம யலீஹி இல்ல தக்கலேன், அவனுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள், பக்கத்தில் யார் இருக்கிறாங்க? மலக்குமார்கள், அவங்க என்ன செய்வாங்க? செவியேற்பார்கள். மனுஷன் சின்ன தவிர பக்கத்தில் உள்ள மற்ற எல்லா பொருட்களும் என்ன செய்யும்? மலக்குமார்கள் உட்பட அங்கே இருந்தாங்கன்னா எல்லோரும் என்ன செய்ய? செவியேற்பார்கள் அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கும் செவியேற்பாங்க, மனுஷன் சின்ன தவிர உலகத்தில் உள்ள எல்லாமே செவியேற்கும்னு என்ன செய்யப்பட்டிருக்கு? அகமதில் சொல்லப்பட்டிருக்கு. பக்கத்தில் உள்ளவங்களும் கேட்பாங்க, உலகத்தில் உள்ள எல்லாருமே கேட்பாங்க, உலகத்தில் இருந்தால் மனுஷன் சின்ன தவிர. அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபயலுரிபுஹு பி மித்ராக்கி மின் ஹதீதின் பைன உதுனை, அவனுடைய 2 காதுகளுக்கு மத்தியில் அந்த பெடலில் என்ன செய்வாங்க? இரும்பு சம்மட்டியால் அடிப்பார்கள். ஃபயஸீஹு சைஹத்தன், அவன் கட்டுமையாக கத்துவான். ஃபயஸ்மஉல் ஹல்கு, எல்லா படைப்பினங்களும் அவனுடைய அந்த வேதனை, அவன் கத்துவதை என்ன செய்ய? செவியேற்கும். கைர சக்கலைன், மனித ஜின்னு மட்டும் என்ன செய்ய முடியாது? செவியேற்க முடியாது. நபிகள் என்ன செய்கிறாங்க? சொல்லி காட்டுறாங்க. அதனால் அந்த உலகத்தில் மலக்குமார்கள் இருந்தால் மனுஷன் ஜின்னுக்கு மட்டும்தான் கேட்காது, அது கபருக்கு பக்கத்திலேயோ இந்த உலகத்திலேயோ வானவர்கள் இருந்தால் கபூரில் ஒருவன் வேதனை செய்யப்பட்டால் அந்த வேதனை அல்லாஹ் கேட்குற அளவுக்கு தான் அல்லாஹ் செய்திருக்கின்றான், வைத்திருக்கின்றான். மார்க்கம் எந்த சப்தத்தை அல்லாஹ் அவங்கள கேட்க வச்சிருக்கிறானோ அந்த சப்தத்தை அவங்க என்ன செய்வாங்க? கேட்பார்கள் என்ற அளவிற்கு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஷிர்கான கொள்கையில் உள்ளவங்க ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லா ஷிர்கான விஷயங்களை நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வழிகட்ட கொள்கைக்கு செய்து விடக்கூடாது, சென்று விடக்கூடாது. அல்லாஹ்